அரவிந்த், நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம முதலாளி என்கிட்ட ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜர் வேலை போட்டு கொடுக்க முடியாது இந்த லெட்டர்ல நான் எழுதியிருக்கேன். ஊட்டியில உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா முதலாளிய பாரு, எல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். ரொம்ப நல்லவர். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேங்க. எங்க வாழ்க்கையை சூன்யமாயிடுது. சரண்யாவை அவ இடத்துல வச்சு எங்க பொண்ணு அவளுக்கு ஆசைப்படுறோம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை காயத்ரியோட முடிஞ்சு போச்சு. இனிமே நான் வாழ போறது அரவிந்த், என் குழந்தைக்காக. மேனேஜர் சார் வணக்கம். உங்களுக்காகத்தான் காலையில இருந்து வெயிட்டிங். நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையுமே பாதியில விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நான் யாருன்னு கேக்குறீங்களா? ஐ ஆம் பிசி சாண்டி. பிச்சாண்டிங்கிறது ரொம்ப கேவலமா இருக்குங்கிறதுக்காக பாதியா சுருக்கி இருக்கேன். சார், உங்க கூட ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க. ஆனா பொண்ணு இந்த சைஸ்ல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வாங்க மேடம், வாங்க, இப்படி வாங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே டாப். அழக்கூடாது. என்னது திடீர்னு மழை பெய்யுது? வணக்கம் சார். ஐம் அரவிந்த். சரி, அதுவும் பொண்ணு சரண்யா. மெட்ராஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்த, இப்போ இங்க மேனேஜரா வந்திருக்கேன். மிஸ்டர் ராமநாதன் எல்லாமே எனக்கு சொல்லியிருந்தாரு. அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது இந்த எஸ்டேட்ல. அதனாலதான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். கம். ஐ எம் a lawyer. இந்த எஸ்டேட்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடா இலைய பறிச்சு பறிச்சு பின்னால போடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது பின்னால ஒரு கூட இருக்குன்னு. அந்த அளவுக்கு இந்த எஸ்டேட் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்லி சோஷியல் சர்வீஸ். இப்ப கூட தலகுந்தல தண்ணி வரலையா, அதுக்கு நான் தான் போய் ஆகணும். இவ்வளவு சோஷியல் சர்வீஸ் வச்சுக்கிட்டு நான் எப்படி எஸ்டேட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? கரெக்ட் தான். அதனால நீ கவனிச்சுக்கணும். அரவிந்த், இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு ட்ராஜடி ஒரு லைஃப்ல நடந்துடக்கூடாது. டேக் இட் ஈஸி மேன், டெத் இஸ் காமன். உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த நேரத்துல எந்த ஹெல்ப் பண்ணணும்னாலும் சரி, யூ கம் அண்ட் கான்டாக்ட் மீ, I'll do it. தேங்க்யூ சார். மேனேஜர் சார், இந்த போட்டோவை இங்க மாட்டிரட்டுமா? என்கிட்ட கூட. வா, இந்த வீடு கூட இருந்துதான். இவ்வளவு பெரிய வீடா? சீ, என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வீடு. அதனாலதான் என் மேனேஜருக்கு நான் இதை கொடுத்துட்டேன். இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிளை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. ராஜ்புட் காலத்து ஃபேமிலி இருந்தாங்கல்ல, அந்த ஃபேமிலியும் எங்க குடும்பமும் ரொம்ப சுரிசரங்கால வேதனைப்பட்டீங்களா? ஷட் அப். ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தோம் சொல்ல வந்தோம். பிங்கி, இந்த எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்புறம் எல்லா பவர்ஸுமே இவருக்கு தான். அந்த பக்கம் ஹீஸ் மிஸ்டர் அரவிந்த். இந்த ஆப்பிள். Thank you. பிங்கி இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? தெரியாதே. உற்பத்தி திட்டம். அதாவது நம்ம தேயிலை எஸ்டேட்ல தேயிலை எல்லாத்தையும் எப்படி பெருக்கிறதுன்னு. இது என்னங்க பிரமாதம்? தேயிலை இப்படி தரையில அள்ளி போட்டு துணப்பத்தை வச்சு பெருக்கினா தேயிலை பெருகிட்டு போகுது. போய் டீ போட்டு கொண்டு வா. ஹாய் பேபி. உன் பேர் என்ன? பத்ரகாளி. யோ மேனேஜர், அவ உற்பத்தியை பெருக்கால இல்லையா எனக்கு பத்தி கவலை இல்ல. அவ என்ன எவ்வளவு டீப்பா லவ் பண்றா தெரியுமா? எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கறா தெரியுமா? அவ மட்டும் எனக்கு கிடைச்சான்னா. நாளைக்கு சண்டே என்ன ப்ரோகிராம்? 8:30 மணிக்கு திரைமலர், 9 மணிக்கு சாணக்கியா, 1:30 மணிக்கு குல்ஃபி குர்கா குப்தா ஒரிசா படம், 5:30 மணிக்கு ஐயோ அம்மா தமிழ் படம். ஷட் அப். அது இங்கிலீஷ் படம் 11:20 நைட்ல. நாளைக்கு ஓம் ப்ரோகிராம் என்னன்னு கேட்டேன். ஹில்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்கு போறேன். லஞ்சுக்கா? ஐயோ, அப்ப நான் ஒண்ணு செய்யறேன். பிங்கிய நானே வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சுத்தி சுத்தி காட்டு வரேன். டயர்டா இல்ல மாட்டாங்க. அத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? மேனேஜர், நான் சொன்ன மேட்டர் மறக்க வேண்டாம். எஸ் எஸ் எஸ். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. we are going for a lunch. டாடா. டாடா. See you. See you.
எஸ் எஸ் ம்? டீ நீ குடி. முதலாளி லவ் பண்ற பொண்ணு மேனேஜரை பார்த்து கண்ணடிக்குது. இதுக்குத்தான் நான் மேனேஜரா இருக்கணுங்கிறது. உன் பேர் என்னம்மா? சரண்யா. ஓகே. வந்துருங்க. வாசிக்கணும் நான் கத்து கொடுக்கட்டுமா? அப்பா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பிரமாதமா பாடுறீங்க. ஹலோ, ஐம் பிரதீப். அரவிந்த். மை வைஃப் உமா. ஹலோ. என்னோட சன் தருண். ஹாய். பிரியா. அப்பா, நாங்க போய் விளையாட்டுமா? ஓஎஸ். மாமா, நானும் வரேன். ரொம்ப தூரம் போக பக்கத்துல விளையாடுங்க. ஹேய், என்ன விளையாடலாம்? ராபர்ட் போலீஸ், ஃப்ரீசன் மில்க், அதெல்லாம் வேண்டாம். ஹார்ட் டிக்கெட் இடம். ஓகே, வாங்க போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரவிந்த்? நான் கெம்ப்ராஜ் டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்கேன். உங்க பொண்ணுக்கு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கு. என்ன சொன்னாலும் உடனே பிடிச்சுக்கிறா. உங்களுக்கு இசையில ஆர்வம் இருக்கா? நோ நோ நோ, நமக்கு அதெல்லாம் வராது. அப்ப நிச்சயமா உங்க ஒய்ஃப்க்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆமா, அவங்க மிஸ்ஸஸ் வரலையா? இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. ஓ, ஐம் வெரி சாரி. அப்பா, பிரியா மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. எங்கடா? ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க. ப்ளீஸ். பிரியா, 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 பிரியா. பிரியா, இது பாரு அம்மா பாரு. கண்ணத்தர என்னாச்சு அவளுக்கு? பிரியா, பிரியா. பிரியா, கண்ணத்தரமா இது பாரு. பிரியா, யாராவது டாக்டர் கூப்பிடுங்களேன். பிரியா, பிரியா, இது பாரும்மா, கண்ணத்தர, கொஞ்சம் கண்ணத்தர. என்னாச்சு? மூச்சு விட முடியல, கஷ்டப்படுறா. என்னன்னு பாருங்க. இவளுக்கு இப்படிலாம் ஆனதே இல்ல. என்னாச்சு பிரியாவுக்கு? ஒண்ணு இல்ல, உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. பிரியா வாமா. அடுத்த ஹாலிடேஸ்க்கு சரண்யாவை மெட்ராஸ்க்கு வர சொல்லு. நம்ம வீட்லயே இருக்கலாம். ம்? என்ன பிரியா? பிரியா, வாங்க 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 வாங்க. அங்கிள், நீங்க எங்களோட ஊருக்கு வர மாட்டீங்களா? அப்போ என் பர்த்டேக்கு சரண்யாவை கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா வரும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே. ஓகே, see you அரவிந்த். போயிட்டு வரோம். பிரியா, கேட்டேன்.